ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/7/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள், தக்ஷணாயனம் புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், தசமி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் அந்த மாதிரி இல்லை, ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ 9 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் காலையில், ராகு காலம் நான் பிடிக்க மாட்டேன், 10:30 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன்னா இப்போ ஹாஃப் டே லீவ் போயிடும். அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குளிகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6லேருந்து 7:30. காலையில் எழுந்தோடனே எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய 108 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? இன்றைக்கி சூளம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி பயணம் போகிறதா இருந்தால் கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடக லக்னம், இருப்பு 5 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:45 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:52 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:58 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 2:58 மணி வரை தைத்துளை, அதன் பின்பு பிற்பகல் 1:45 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:52 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்னைக்கு சனிக்கிழமை. கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாது 27 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும், ஆயுள் விருத்தி அடையும். அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இன்றைக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். ஆனால் குடும்பத்தில் பெரிய அளவில் ஒரு மோதல்கள் அதெல்லாம் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களை புரிஞ்சுப்பாங்க. என்ன அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை பளு இருக்கலாம், அதனாலே கொஞ்சம் உடலில் ஒருவித அசதி சோர்வு இதெல்லாம் இருக்கலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கூர்ந்து பயில்வது நல்லது, ரொம்ப கவனம் ஜாஸ்தி வேணும். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் சில எரிச்சல்களை தரலாம். ஏன்னா டக்குன்னு முடியாது, அதனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க உங்கள் பையில். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 2ஆம் இடத்துல இந்த குரு பகவான், உங்களோட ஜென்மராசியில் சுக்கிர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷத்துக்கே இன்றைக்கி செலவு பண்ணுவீங்க. சந்தோஷத்துக்கே குடும்பத்து உறுப்பினர்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேறு மாதிரிலாம் ஒரு திங்க் பண்ணுவீங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு இருக்கிறார். அற்புதம். அதே சமயம் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்கள் ஜென்மராசியில் யார்? குரு பகவான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சந்தோஷம் நிறையா இருக்கும், செலவும் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்வான்ஸ் ஏதான்னு கேட்கணும், ஏதாவதுன்னா தாராளமாக கேட்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நபர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கும் இருக்கார். அதே சமயம் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான் வரிசையாக இருக்கார். மேஷராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு. அற்புதமான நாள். உங்கள் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். அதற்குண்டான ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? இன்றைக்கி இனிப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திராஷ்டமம் போயிடுத்து, கவலையே இல்லை. இன்னைக்கு ஜாலி தான். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. தனியார் அப்படின்னா, அதாவது கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது உங்கள் பங்குதாரெல்லாம் இல்லை, நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே
சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கவனமாக இருக்கணும். ஏன்? சந்திராஷ்டமம் இருக்குது. நான் எப்போவுமே கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே சந்திராஷ்டமம் தான் மேக்சிமம். சரியா? இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பார். இருந்தாலும் கவனம் அவசியம். சரியா? ஏன்னா 10ஆம் இடத்துல குரு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ஏன்னா சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை தயவு செய்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடி இந்த இரவு நேர வாகன பயணத்தை கட் பண்ணுறது நல்லது. இல்லை போய் தான் ஆகணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் அப்படியே எடுத்து அந்த பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பு கலகலப்பு. சூப்பருங்க. ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் மேஷராசியில், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். இதுக்கு மேலே என்ன சுவாமி வேணும் இன்னைக்கு? அதாவது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்னென்னைக்கெல்லாம் சூப்பராக இருக்கோ அன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப அற்புதமாக அதை எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி மினிஸ்டர் உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார், பார்க்குறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுமாதிரி சில அதாவது உயர் அதிகாரிகள் அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி அற்புதமாக முடியும், டக்குன்னு முடியும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துற அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அருமையாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சேரும். சுயதொழில் புரிபவர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடை பயில்வதோடு மட்டுமல்லாமல் கணவரின் அன்பையும் ஆதரவையும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற அழைக்கக்கூட 6ஆம் இடத்துல சந்திர பகவான். கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உங்களது ஆற்றல் மெளிரும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. திரும்பி வரும்போது உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் தெளிவோடு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களை ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால இன்றைக்கி என்ன குழப்பம் இருந்தாலும் அதை அப்படியே மீட் அவுட் பண்ணி தெளிவாக சிந்திப்பீங்க.
உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. பச்சை கற்பூரம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நாட்டு மருந்து கடையில் தான் முன்னாடி கிடச்சிருந்தது. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட் அது இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு சின்ன டப்பி வாங்கிக்கோங்க. அதுலேருந்து ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசினர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான், 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான். 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் தான் கொஞ்சம் டென்ஷன் கொடுத்துட்டுருக்கார். அதுக்காக தான் அப்படியே வாய்மூடி மௌனியாக இருப்பது நல்லது. ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் தான் எப்போவுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனை கொடுக்கும். ஏதாவது நம்ம ஒன்று பேசுகிறோம், அது வேறு மாதிரி போகும். சரியா? இன்றைக்கி 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரபகவான் உங்களை உசுப்பேற்றி விடுவார். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியடையும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். உறவுகள் பலமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசினர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளுங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களை ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் இன்றைக்கும். அதே சமயம் 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் ஏதாவது வாங்குடா, சந்தோஷமாக இருடா அப்படின்னு சொல்லுவார். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை அப்படியே 9ஆம் பறவை உங்களை வேறு பார்த்துட்டே இருக்கார். உங்களை ஒரு சந்தோஷத்தில் கொண்டு விடுவார். ஏன்னா தனக்காரகன், புத்திரகாரகன். குழந்தை பாக்கியம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக அதிரடி திட்டங்களின் மூலம் அதிரடியான லாபம் வந்து சேரும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களிடம் வேலை பார்க்கும் பணியாளர்கள் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் உங்கள் பேக்கில், அதை உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு அழைக்கக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு வித குழப்பம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக மீன் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் அருமையாக செய்யுங்க. வரவு தாராளமாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட பொருளாதார நிலை உயரத்துக்கு ஒரு வழி இருக்குது. சரியா? அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும்.
நண்பர்களின் உதவி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இணைய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிரடியாக உதிரியாக கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.